மளிகை கடைக்காரரின் மண்டையை உடைத்த வங்கி ஊழியர்கள், வசூல் ராஜாவாக மாறிய கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள், அத்துமீறும் வங்கிகளுக்கு யார்தான் கடிவாளம் போடுவது? கள்ளக்குறிச்சி எறையூர்ல அந்தோன் ஆரோக்கியராஜ் அப்படிங்கிறவரு மளிகை கடை நடத்திட்டு வராரு. வியாபாரத்துக்காக திருக்கோவிலூர்ல இருக்கிற HDB பேங்க்ல ஆகஸ்ட் மாசம் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு. 24 மாச தவணையில கடன் வாங்கினவரு மாசம் 4ஆம் தேதிக்குள்ள 15,000 ரூபாய் தவணை தொகையை கட்டணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாசமும் கரெக்டா 4ஆம் தேதிக்குள்ள தவணை தொகையை கட்டிட்டாரு. ஆனா டிசம்பர் மாசம் மட்டும் குறிப்பிட்ட தேதிக்குள்ள அவரால் தவணை தொகையை கட்ட முடியல. கடன் வாங்கும் போதே மொத்தமா 24 மாச தவணைக்காக 24 செக்கை ஆரோக்கியராஜ் பேங்க்ல கொடுத்திருக்காரு. மாசம் 4ஆம் தேதி ஆனா பேங்க்காரங்க ஆரோக்கியராஜ் கொடுத்த செக்கை கலெக்ஷனுக்கு போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் டிசம்பர் மாசமும் பேங்க்காரங்க ஆரோக்கியராஜ் கொடுத்த செக்கை கலெக்ஷனுக்கு போட்டிருக்காங்க. ஆனா அவரோட அக்கவுண்ட்ல பணம் இல்லாததால செக் பவுன்ஸ் ஆகி இருக்கு. இது சம்பந்தமா பேங்க்ல இருந்து கேட்டப்போ, இந்த மாசம் பணம் கையில இல்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க, மொத்தமா கட்டிடுறேன்னு ஆரோக்கியராஜ் சொல்லியிருக்காரு. செக் பவுன்ஸ் ஆனதுக்கு ஒரு அபராதம், அது போக 4ஆம் தேதி கட்ட வேண்டிய தவணை தொகையை சரியா கட்டாததால எத்தனை நாள் கழிச்சு கட்டுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான தனியா அபராதம் கட்ட வேண்டி இருக்கும்னு பேங்க்ல இருந்து ஆரோக்கியராஜ் கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் மட்டும் கொடுங்க, கண்டிப்பா கட்டிடுறேன்னு சொல்லியிருக்காரு ஆரோக்கியராஜ். இதுக்கு நடுவுல தான் செவ்வாய்க்கிழமை HDB பேங்க்ல வேலை பார்க்குற 5 பேர் ஆரோக்கியராஜோட மளிகை கடைக்கு வந்து அபராதம், வட்டி, தவணை தொகைன்னு எல்லாத்தையும் உடனே கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்கிட்ட காசு இல்லை, சீக்கிரமே கொடுத்துட்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஆரோக்கியராஜ். ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல டைம் கொடுக்க முடியாது, இப்போ உடனே பணத்தை எடுத்து வைன்னு அடாவடியா பேசியிருக்காங்க பேங்க் ஊழியர்கள். இன்னைக்கு நைட்டு 7 மணி வரைக்கும் மட்டுமாச்சு அவகாசம் கொடுங்க, கண்டிப்பா கட்டிறேன்னு ஆரோக்கியராஜ் சொல்லியிருக்காரு. ஆனா அதையெல்லாம் காதலையே வாங்காத பேங்க்காரங்க பணத்தை எடுத்து வைக்கலனா கடைக்கு சட்டர் போட்டு பூட்டு வச்சு பூட்டிடுவோம்னு சொல்லி கடையை பூட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ ஆரோக்கியராஜ் அவங்கள தடுத்திருக்காரு. இப்படியே பேச்சு வளர வளர அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றி போய் கைகலப்பாகி இருக்கு. ஆரோக்கியராஜ பேங்க்ல இருந்து வந்திருந்த 5 பேரும் சேர்ந்து கடுமையா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க கிடந்த சேர், கையில கிடைச்ச பொருளை வச்சு ஆரோக்கியராஜ் அடிச்சிருக்காங்க. பதிலுக்கு ஆரோக்கியராஜும் அவங்க கூட மல்லு கட்டி இருக்காரு. அக்கம் பக்கத்து கடைக்காரங்களும் பொதுமக்களும் சேர்ந்து தகராறு விலக்கி விட்டு இருக்காங்க. இதுல ஆரோக்கியராஜோட தலையில அடிபட்டு தையல் போடுற அளவுக்கு ஆகியிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பேங்க் ஊழியர்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆரோக்கியராஜ். நானும் இந்த கட்ட முடியல, தவறிச்சு 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஃபைன் போட்டாங்க. இது வரைக்கும் இந்த 23 நாளில் 7 செக் பவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேட் ஃபீஸ் 2,800 சொல்லிட்டு தனியாக போட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் டைம் கேட்டேன், 7 மணிக்கு அமௌண்ட் கட்டிடுறேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கடையை மூட வந்தாங்க. அதுக்கப்புறம் போய் ஆள் கூப்பிட்டு வந்து அடிச்சு மண்டே வச்சுட்டாங்க. தவணை தொகையை வசூல் பண்றங்கிற பேர்ல அவதூறா பேசுறது, அடிக்க கை ஓங்குறதுன்னு பேங்க் ஊழியர்களோட அடாவடி அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு இத்தனை நாளும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என் மனைவி முன்னாடியே கடைக்குள்ள புகுந்து என்ன அடிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் போலீஸ்காரங்க 2 தரப்பையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. தவணை தொகையை சரியான நேரத்துக்குள்ள கட்டாதது தப்பு தான். ஆனா அதுக்காக எல்லை மீறி பேசுறதையும், வேலை நடக்கிற இடத்துக்கு வந்து தகராறு பண்றதையும், வாடிக்கையாளர்களை அடிக்கிறதையும் ஏத்துக்கவே முடியாது. சமீப காலமா பணத்தை வசூல் பண்றங்கிற பேர்ல பேங்க்ல வேலை பார்க்குறவங்களும், நிதி நிறுவனங்கள்ல வேலை பார்க்குறவங்களும் அத்துமீறி நடந்துக்கிறது அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னு குற்றம் சாட்டுறாங்க அப்பாவி மக்கள்.